யாழ் சுன்னாகம் பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினரால் இதுவரை உரிய தீர்வு வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த பிரச்சினை தோற்றம் பெற்று ஒரு வருடத்திற்கும் மேற்பட்ட காலம் கடந்துள்ளது. எனினும் சம்பந்தப்பட்டவர்கள் சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் மௌனம் சாதிப்பது சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக மக்கள் கூறுகின்றனர். சோளா காத்தினால அடிபட்ட தூசு தண்ணியில பட்டு அந்த தூசை எண்ணி ஜனங்கள் சொல்லுங்கள் சொல்லி அங்கிருந்த விவசாய அமைச்சர் சொல்லுறாருண்டா, இது எவ்வளவு ஒரு வேடிக்கையான, எவ்வளவு ஒரு பொறுப்பற்ற, மதிநுட்பமற்ற, அறிவற்ற ஒரு அறிக்கை. இது உண்மையாக ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய கருத்தா? அமைச்சர் யார் இவர்? இவர் இந்த தண்ணி சம்பந்தமான ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா? இங்க வந்தவரா, பார்த்தவரா, ஜனத்தை கேட்டவரா, குடிச்சவரா, இந்த தண்ணியை குடிச்சு பார்த்தவரா, மணந்து பார்த்தாரா? ஒன்றுமில்லை. அது தண்ணி எண்ணெய் இல்ல என்று சொல்லி போட்டு போனா முடிஞ்சுதா? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய உயிரோட விளையாடுறீங்க. இந்த சுன்னாகம் பகுதி மக்களுடைய கிணறுகளுடைய எண்ணெய் கசியப்படப்பட்ட அந்த திட்டமிடப்பட்ட கசியப்படப்பட்ட தன்மையின் பின்னாலே மறைந்திருக்கின்ற உண்மைகள் என்ன என்பதை இப்ப மக்கள் விசனத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக செயற்பட்டு சுயாதீன ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும். நீர்வளங்கள் வடிகால் சபையாலே கொடுக்கப்பட்ட 5 கிணறுகளில் படு மோசமாக எண்ணெய் கலந்திருப்பது வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த நிபுணர் குழு எண்ணெய் பற்றி ஆராயாமல் மலைக்கழிவு பற்றி, யாழ் குடாநாட்டின் மலைக்கழிவு பற்றி ஆராய்ந்து முடிவுகளை வெளியிட்டிருப்பது மனவேதனைக்குரியதும் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் லாபத்தை உழைத்துக் கொள்கின்ற, பணத்தை சம்பாதித்துக் கொள்கின்ற செயற்பாடாகவே மக்களால் கருதப்பட வேண்டியிருக்கின்றது. எங்களுடைய மாகாண சபை இதனுடைய உண்மையை வெளிப்படுத்துவதற்கு பெரிதும் முள்ளுப்படுகின்றார்கள். உண்மையை வெளிப்படுத்துகின்றார்கள் இல்லை. ஒன்றில் பாவிக்க முடியுமா முடியாதா என்ற கேள்விக்கு சரியான விடையை கூற அவர்களுக்கு முடியவில்லை.